ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது. நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுடன்ட் ஹாவ் டன் திஸ். யூ ஷுடன்ட் ஹாவ் டன் திஸ். யூ ஷுடன்ட் ஹாவ் டன். நீ பண்ணியிருக்கக்கூடாது. திஸ் இதை. நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஹாவ் டன் திஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ இந்நேரம் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். நீ இந்நேரம் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். நீ நேரம் எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும் ஆனால் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? You should have done everything by now. You should have done everything by now. You should have done. நீ பண்ணியிருக்கணும். Everything எல்லாமே, நீ எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கணும். You should have done everything by now. இந்நேரத்துக்கு நீ எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கணும். You should have done everything by now. நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அவன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம். அவன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have done everything as he said. We have done everything as he said. We have done everything. நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். As he said. அவன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். We have done everything as he said. நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே பண்ணலை. நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே பண்ணலை. நீயா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்க. நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You didn't do anything as I said. You didn't do anything as I said. You didn't do anything. நீ எதுவுமே பண்ணலை. As I said. நான் சொன்ன மாதிரி நீ எதுவுமே பண்ணலை. You didn't do anything as I said. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பண்ண சொன்ன ஒரு காரியத்தை கூட நீ பண்ணலை. நான் உன்னை பண்ண சொன்ன ஒரு காரியத்தை கூட நீ பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You didn't do a single thing I told you to do. You didn't do a single thing I told you to do. You didn't do a single thing. நீ ஒரு விஷயம் கூட பண்ணலை. I told you to do. நான் உன்னை பண்ண சொன்ன ஒரு விஷயம் கூட நீ பண்ணலை. You didn't do a single thing I told you to do. நெக்ஸ்ட் ஒன், நான் கேட்ட எதையுமே நீ பண்ணலை. நான் கேட்ட எதையுமே நீ பண்ணலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You did nothing I asked for. You did nothing I asked for. You did nothing. நீ ஒன்றுமே பண்ணலை. I asked for. நான் கேட்ட ஒன்றுமே நீ பண்ணலை. You did nothing I asked for. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Give me some time to finish this. Give me some time to finish this. Give me some time. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. To finish this. இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. Give me some time to finish this. ஸோ இதுவே இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவனுக்கு போதுமான அளவு நேரம் தந்துட்டேன். நான் அவனுக்கு போதுமான அளவு நேரம் தந்துட்டேன். அவன் என்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டான். நான் அவனுக்கு போதுமான அளவு நேரம் தந்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have given him enough time. I have given him enough time. I have given him. நான் அவனுக்கு தந்துட்டேன். enough time. போதுமான நேரம், போதுமான அளவு நேரம் நான் அவனுக்கு தந்துட்டேன். I have given him enough time. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு போதுமான அளவு பணம் தந்திருக்கேன். அவனுக்கு எந்த அளவு பணம் தேவையோ போதுமோ
அந்தளவு நான் அவனுக்கு தந்திருக்கேன், அதை வச்சு அவன் செலவு பண்ணிக்கலாம், நான் அவனுக்கு போதுமான அளவு பணம் தந்திருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have given him enough money. I have given him enough money. ஸோ போதுமான அளவு நேரம் தந்திருக்கேன் அப்படின்னா enough டைம்னா போதுமான அளவு நேரம். ஸோ இதுவே போதுமான அளவு பணம் தந்திருக்கேன். I have given him enough money. மணினா பணம். ஓகேவா? I have given him enough money. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாழ போகிறேன். நான் என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டுமே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going to live only for my kids. I'm going to live only for my kids. I'm going to live, நான் வாழ போகிறேன். only for my kids, என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டும், என் பிள்ளைங்களுக்காக மட்டும் நான் வாழ போகிறேன். I'm going to live only for my kids. ஸோ இதுவே என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுவே என்னுடைய பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm living only for my kids. I'm living only for my kids. I'm living, நான் வாழ்ந்துட்டுருக்கேன். only for my kids, என்னுடைய பிள்ளைங்களுக்காக மட்டும்தான், என்னோட பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். I'm living only for my kids. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நீ யாருக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who are you doing all this for? Who are you doing all this for? Who are you doing all this? நீ இதெல்லாம் யாருக்காக பண்ணிகிட்ருக்க? யாருக்காக, காக வருதா? ஸோ ஃபார்னா காக, ஹூனா யார், யாருக்காக அப்படின்னா ஹூ ஃபார்னு வரணும். ஸோ ஹூ நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஹூ வரணும், ஃபார் லாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுவே ஹூம் யூஸ் பண்ணி சொல்லணும்னா ஃபார் ஹூம் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ்? ஃபார் ஹூம் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ்? இதுவே ஹூ யூஸ் பண்ணி சொல்லணும்னா ஹூ ஆர் யூ டூயிங் ஆல் திஸ் ஃபார்? ஸோ ஃபார் லாஸ்ட்டு போகணும். ஹூம் சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஃபஸ்ட் வந்துடணும். ஓகேவா? ஃபார் ஹூம் ஆர் யூ டூயிங் ஆல் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எனக்காக தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நான் எனக்காக தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm doing all this for myself. I'm doing all this for myself. I'm doing all this, நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். for myself, எனக்காகவே தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக நானே இது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். I'm doing all this for myself. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர் இன்னும் 5 நிமிடத்தில் இங்கே வராரு. அவர் இன்னும் 5 நிமிடத்தில் இங்கு வராரு. இன்னும் 5 நிமிஷம் தான், அவர் 5 நிமிஷத்தில் இங்கே வராரு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is coming here in 5 minutes. He is coming here in 5 minutes. He is coming here, அவர் இங்கே வராரு. in 5 minutes, 5 நிமிஷத்தில், அவர் 5 நிமிஷத்தில் இங்கே வராரு. He is coming here in 5 minutes. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் 5 நிமிஷத்தில் இங்கே வர முடியுமா? உன்னால் 5 நிமிஷத்தில் இங்கே வர முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you come here in 5 minutes? Can you come here in 5 minutes? Can you come here? உன்னால் இங்கே வர முடியுமா? in 5 minutes, 5 நிமிஷத்தில் உன்னால் இங்கே வர முடியுமா? Can you come here in 5 minutes? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன்தான் அதை பண்ணினான்னு யாருக்குமே தெரியாது. அவன்தான் அதை பண்ணினான்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one knows he did that. No one knows he did that. No one knows, யாருக்குமே தெரியாது. He did that, அவன்தான் அதை பண்ணான்னு, அவன்தான் அதை பண்ணினான்னு யாருக்குமே தெரியாது. No one knows he did that. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் உள்ளே வந்த?
நீ ஏன் உள்ளே வந்த, உன்னை உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நீ ஏன் உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you come inside? Why did you come inside? Why did you come? நீ ஏன் வந்த? Why did you come inside? நீ ஏன் உள்ளே வந்த? Why did you come inside? So next one, நான் உள்ளே போக மாட்டேன். நான் உள்ளே போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பசியோடு தூங்கிட்டு இருக்கான். அவன் பசியோடு தூங்கிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is sleeping hungry. He is sleeping hungry. He is sleeping அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். இதுவே அவன் பசியோடு தூங்கிட்டு இருக்கான். He is sleeping hungry. ஸோ இதுவே இதை வேறு விதமாக சொல்லுவோம். அவன் வெறும் வயிற்றோடு தூங்கிட்டு இருக்கான். அவன் வெறும் வயிற்றோடு தூங்கிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is sleeping on an empty stomach. He is sleeping on an empty stomach. He is sleeping அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். On an empty stomach அப்படின்னா அவன் வெறும் வயிற்றோட தூங்கிட்டு இருக்கான். ஸோ இதுவே அவன் சாப்பிடாம தூங்க போயிட்டான். அவன் சாப்பிடாம தூங்க போயிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went to bed on an empty stomach. He went to bed on an empty stomach. He went to bed. அவன் தூங்க போயிட்டான். On an empty stomach. வெறும் வயிற்றோட, அவன் வெறும் வயிற்றோட தூங்க போயிட்டான். He went to bed on an empty stomach. ஸோ இதுவே அவன் பசியோடு தூங்க போயிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went to bed hungry. He went to bed hungry. ஸோ இதுவே அவனை சாப்பிடாம தூங்க விடாத. அவனை சாப்பிடாம தூங்க விடாத. அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அப்புறமா அவனை தூங்க விடு, தூங்க சொல்லு. அவனை சாப்பிடாம தூங்க விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let him sleep without eating. Don't let him sleep without eating. Don't let him sleep. அவனை தூங்க விடாத. Without eating. சாப்பிடாம அவனை தூங்க விடாத. Don't let him sleep without eating. So next one, அவனை வெறும் வயிற்றோட படுக்க போக விடாத. அவனை வெறும் வயிற்றோட படுக்கைக்கு போக விடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't let him go to bed on an empty stomach. Don't let him go to bed on an empty stomach. Don't let him go to bed. அவனை படுக்கைக்கு போக விடாத. அவனை படுக்க போக விடாத. On an empty stomach. வெறும் வயிற்றோட, அவனை வெறும் வயிற்றோட படுக்க போக விடாத. நெக்ஸ்ட் ஒன், என்னை கொஞ்ச நேரம் தூங்க விடு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், என்னை கொஞ்ச நேரம் தூங்க விடு, அப்புறமா வந்து எழுப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let me sleep for a while. Let me sleep for a while. Let me sleep. என்ன தூங்க விடு. For a while. கொஞ்ச நேரம். என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடு. Let me sleep for a while. ஸோ இதுவே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தூங்குனேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குனேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a sound sleep after a long time. I had a sound sleep after a long time. I had a sound sleep அப்படின்னா நல்லா தூங்கினேன். After a long time. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ இதுவே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்கினேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக நேற்று தூங்கினேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I slept peacefully after a long time yesterday. I slept peacefully after a long time yesterday. I slept. Sleep அப்படின்னா தூங்குறது. I slept அப்படின்னா நான் தூங்கினேன். Past. I slept. Peacefully அப்படின்னா நிம்மதியா. After a long time. ரொம்ப நாளைக்கு அப்புறம். Yesterday நேற்று. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று நான் நிம்மதியாக தூங்கினேன். I slept peacefully after a long time yesterday.
ஸோ இதுவே நீ இங்கே நிம்மதியாக தூங்கலாம். நீ இங்கே நிம்மதியாக தூங்கலாம். இங்கே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், காரணமே இல்லாமல் என் மேலே கோபப்படாத. காரணம் இல்லாமல் என் மேலே கோபப்படாத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't get angry with me for no reason. Don't get angry with me for no reason. Don't get angry with me. என் மேலே கோபப்படாத. For no reason. காரணமே இல்லாமல். காரணம் இல்லாமல் என் மேலே கோபப்படாத. Don't get angry with me for no reason. Next one, நீ அவங்களுக்காகவாவது அங்கே போகணும். நீ அவங்களுக்காகவாவது அங்கே போகணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should go there at least for them. You should go there at least for them. You should go there. நீ அங்கே போகணும். At least for them. அவங்களுக்காகவாவது நீ அங்கே போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவங்கிட்ட சொல்லணும்னு சொன்ன எல்லாத்தையும் இப்போவே சொல்லு. நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் இப்போவே சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell him everything you wanted to say right now. Tell him everything you wanted to say right now. Tell him, அவங்கிட்ட சொல்லு. Everything you wanted to say. நீ சொல்லணும்னு நினச்ச எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லு. Right now, இப்போவே. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.